ஓகே மீனா, ஓகே. நமஸ்காரம் எல்லாருக்கும். கடைசி நமஸ்காரம். அத்தியாயம் 18வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல சந்நியாசம் தியாகம் அப்படிங்கிற அந்த ரெண்டு தலைப்புல சாங்கிய யோகம் பத்தியும் கர்ம யோகம் பத்தியும் நம்மளுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வர நம்மளுக்கு உபதேசம் பண்றார் கிருஷ்ண பரமாத்மா. சோ முதல்ல தியாகத்தை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இப்ப சாங்கிய யோகத்துல நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு என்டிட்டியும் 3 குணங்களால் அது எப்படி வேறுபடுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞானம்னு எடுத்தோம்னா சாத்விக ஞானம்னா என்ன, ராஜச ஞானம்னா என்ன, தாமச ஞானம்னா என்ன. அதே மாதிரி கர்மம் 3 விதமான கர்மம், 3 விதமான கர்த்தா. கர்த்தானா யாரு? செயல்படுபவர். அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அதாவது கிளியரா ஒவ்வொரு குணங்களுக்கு ஏற்ப அந்த இது நம்மளுக்கு மாறுறது அப்படின்னு சொல்லறதுக்காகவே ஒவ்வொரு குணத்தோட இருக்கிற அந்த என்டிட்டி எப்படி அதனுடைய இலக்கணம், அதனுடைய ஸ்வரூபம் எப்படி அப்படிங்கறத சொல்லிட்டே வர்றார் நம்மளுக்கு. சோ நேத்தி நம்ம 3 குணங்களால் ஆன ஞானம் பார்த்தோம், 3த்தையும் பார்த்தோம். 3 குணங்களால் ஆன கர்மம் அதையும் பார்த்தோம். கர்த்தா தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ சாத்வீக கர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நேத்தி பார்த்தோம். யூஸ்வலா பார்த்தோம்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஞானமோ கர்மமோ ஆர் அந்த இருக்க வேண்டிய அந்த ஸ்வபாவம் கர்த்தாக்கு அது எல்லாமே சாத்வீகமானத மட்டும் நம்ம ஏற்றுண்டு மத்த ரெண்டையும் ராஜச தாமச இதை நாம் துறக்க வேண்டும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றதுக்காகவே தான் 3 ஸ்வபாவத்தையும் நம்மளுக்கு சொல்லிட்டு நீங்க சாத்வீகம் இதை மட்டும்தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு. சோ இப்போ ஞானம்னு எடுத்தோம்னா சாத்வீக ஞானம்ங்கிறது தான் உண்மையான ஞானம். பாக்கி ரெண்டும் ஞானம்னே சொல்ல முடியாது, அத நீங்க விளக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு வரிசையா சொல்லிண்டே வர. இப்ப அதே மாதிரி சாத்வீக கர்த்தா அப்படிங்கிறவர் எந்த மாதிரி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது எதுலயும் பற்று இல்லாத, இது நம்மளுக்கு தெரியும், அகங்காரம் இல்லாமல் அதாவது அந்த கர்மத்து மேலையும் பற்று இல்லை, பயன் மேலையும் அவளுக்கு பற்று இல்லாமல் எந்த கர்மத்தை செஞ்சாலும் அதுல மன உறுதியோட செய்யறது. அதனுடைய பயன் அது நம்மளுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் யோசிக்காம அது மாதிரி இந்த இரட்டை மகிழ்ச்சி துயரம் இந்த மாதிரி இதெல்லாம் எந்த இதுவும் இல்லாம செய்வான் அவன் கர்மத்தை. அதுதான் சாத்வீக கர்த்தாவுடைய இலக்கணம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது ராஜச கர்த்தா செய்யறது. சோ அவனுக்கு என்ன, ஒரு போகங்கள், இந்த உலக போகங்கள் மேல தீராத ஆசை இருக்கிறதுனால ஒரு உறுதியோட அவன் கர்மாக்களை செய்யறான். அதுதான் ராஜச கர்த்தாவுடைய இலக்கணம். அதே மாதிரி பயன் அவன் பண்ற அந்த கர்மத்திலையும் அவனுக்கு பற்று இருக்கு, அந்த கர்ம பயன் மேலையும் அவனுக்கு விருப்பம் இருக்கு. எப்பவுமே ஒரு பேராசை பிடிச்சவனா இருப்பான். அது மாதிரி அவனுக்கு இந்த இரட்டைகள் ராகத்வேஷம் எல்லாம் இருக்கும். அதாவது இப்போ ஒரு போகம் அது மேல பற்று இருக்கிறதுனால அது அடைஞ்சா அப்படி ஒரு மகிழ்ச்சி, அது அடையலேனா அப்படி ஒரு துயரம். அது அடையறதுக்காக அவன் எந்த எக்ஸ்டென்ட்டும் போவான். கிடைக்கலேனா ஆர் இன்னொருத்தருக்கு கிடைச்சா அந்த பொறாமை குணம் எல்லாமே வருது இந்த ராஜச கர்த்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ 28வது ஸ்லோகம் தானே பார்க்கணும் இன்னும். ஆமா மேம், ஆமா மேம். 3வது இதுவா தாமச கர்த்தா அவனுடைய இலக்கணத்தை பத்தி சொல்றார். அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ ஷடோ நைஷ்கிருதிகோ லசஹ விஷாதி தீர்க்க சூத்ரி ச கர்த்தா தாமச உச்சியதே.
தலைமையில மாமி. अयुक्तः प्राकृतस्तप्तः षडो नैष्कृतिको लसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते। अयुक्तः प्राकृतस्तप्तः षडो नैष्कृतिको लसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते. ஓகே, சோ இது இப்படி இருக்கவே படாது அப்படிங்கிறது அதனுடைய இலக்கணம் தான் தாமச கர்த்தாவுடைய இலக்கணம். இப்படி எல்லாம் சுத்தமா நம்ம இருக்கக்கூடாது. அயுக்தனா உன்னுடைய மனசையும் புலன்களையும் வசப்படுத்தாமல் இருக்கிறது. கொஞ்சமும் அது ஓன் வசம் இல்லாம மனம் போன போக்குன்னு சொல்லுவா பாரு, அந்த மாதிரி இருக்கிறது. அதுதான் இந்த தாமச கர்த்தாவுடைய இலக்கணம். அதாவது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமையே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. கொஞ்சமும் ஒரு முதிர்ச்சி இல்லாம இருப்பான். அதே மாதிரி எப்போதும் கர்வத்தோட இருப்பான், அதாவது யாரையும் மதிக்காம இருக்கிறது. அது மாதிரி ஒரு கெட்ட துர்குணம், அதாவது மத்தவாளை நம்ம ஜெயிக்கணும்னு சூழ்ச்சியில ஜெயிக்கணும்னு ஒரு என்ன சொல்லுவா கபடும்பாலே, அந்த மாதிரி இருக்கிறவா. அதாவது ஒருத்தரை சுத்தமா பிடிக்காம இருக்கும், அவளை எப்படியாவது அவளை கீழே கொண்டு வரணும்னு. ஆனா அவகிட்ட ரொம்ப நல்ல மாதிரியா வெளி தோற்றத்துல அவள்கிட்ட பேசிண்டு, ஆனா மனசுக்குள்ள அத்தனை வஞ்சனை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. மனசு லெவல்ல அவனை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறது, ஆனா நேர்முகமா பார்க்கும் பொழுது அப்படியே ரொம்ப நல்லவா மாதிரி பேசுறது. சோ இதெல்லாம் இந்த தாமச கர்த்தாவுடைய இலக்கணம். அது மாதிரி ஒருத்தரை கீழே கொண்டு வரத்துக்கு எப்போதும் ஏதாவது திட்டம் தீட்டிண்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கள்ளத்தனத்தோடையே இருக்கிறது. அது மாதிரி மத்தவா வாழ்க்கைய கெடுக்கிறது. நம்ம நன்னா இல்லையா, அவனும் நன்னாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா பாருங்கோ. நிறைய பேரு அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தாந்திரிகத்துல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி நம்மளுக்குதான் அது கிடைக்கலையா, அவனுக்கும் கிடைக்க கூடாது, அது எப்படி அவன் மட்டும் நன்னா இருக்கிறதுன்னு இந்த மாதிரி தீய செயல்கள் எல்லாம் ஈடுபடுறது. சோ இதெல்லாம் தாமச கர்த்தா பண்ற வேலை. அது மாதிரி எல்லாத்தடியும் எப்போதும் தூங்கிண்டே இருக்கிறது, படுத்துட்டே இருக்கிறது. அதாவது ஒரு தன்னுடைய அந்த நித்திய கர்மான்லாம் இருக்கு இல்லையா சாஸ்திரத்துல, நம்மளுக்குன்னு கர்மங்கள்லாம் இருக்கு, செய்ய வேண்டிய கர்மங்கள். அதெல்லாம் செய்யாம எப்போதும் ஆமா போ அப்படின்னு இருக்கிறது, அந்த ஒரு என்ன சொல்றது மெத்தனமா இருக்கிறது, படுத்துட்டே இருக்கிற அந்த இயல்பை கொண்டவன். அண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கர்மங்களும் செய்யல, இது பண்ணலன்னா எப்போதும் ஒரு மந்த புத்தியோட ஒரு விதமான ஒரு கவலையிலேயே எப்போதும் இருக்கிறது. ஒரு காரியம் எடுத்தோம்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்ப என்ன அவசரம், அந்த மாதிரி ஒரு லேசினஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி காலத்தை வீணாக்குபவனாக இருப்பான் இந்த தாமச கர்த்தா. இது எல்லாமே பாருங்கோ, அத்தனையும் ஒரு நல்ல குணம்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே தாமச கர்த்தாவுடைய இலக்கணம். இந்த அத்தனை தீய குணங்களும் நம்ம அதனால தாமச கர்த்தாவா இருக்கவே படாது, சாத்வீக கர்த்தாவா இருக்கணும். ராஜசையும் தாமசமும் நம்ம இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு இழிவான இதுதான் தாமச கர்த்தாவுடைய இலக்கணம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றேன். ஏன்னா நான் சொல்லுவேன் இல்லையா, நல்லது நம்ம கடைபிடிக்கணும்னா தீயது எது கடைபிடிக்க கூடாதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இதெல்லாம் கெடுதல், இப்படி இதெல்லாம் ரொம்ப இழிவுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஒதுக்கணுங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளோ இதுவா டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. ஓகேவா? சோ இப்போ ஞானம், கர்மம், கர்த்தா, இது மூணுமே 3 குணங்களோடதும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் 2 டேர்ம்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற. ஒண்ணு புத்தி, இன்னொன்னு திருத்தி. திருத்தி அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய வைராகியம் சொல்லலாம், மன உறுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுதான் திருத்தி. சோ இப்ப இந்த புத்தி திருத்தி இது மூணும் இந்த 3 குணங்களோட இருக்கிற
புத்தி திருத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ புத்தி எடுத்துட்டோம்னா சாத்வீக புத்தினா எப்படி இருக்கும், தாமச ராஜச புத்திகள்னா எப்படி இருக்கும். எங்க எது எடுத்தாலுமே கடைசியில இந்த 3 இதையும் பார்த்துட்டு சாத்வீக இதுலதான் நம்ம இருக்கணும், மத்த 2ஐயும் விளக்கணும் அப்படிங்கறது தான் சொல்ல போறார். பட் 3த்தையுமே நம்மளுக்கு அதனுடைய இலக்கணத்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். சோ இப்போ சாத்வீக புத்தி எப்படி இருக்கும் அததான் இப்ப பார்க்க போறோம். இல்ல அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்றார். புத்தேர் பேதம் திருதேஷ் சைவ குணதஸ் த்ரிவிதம் ஸ்ருணு प्रोच्यमान मशेषेण पृथक् त्वेन धनञ्जय. ஆனந்தி மாமி. बुद्धेर्भेदं धृतेश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. बुद्धेर्भेदं धृतेश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. ஓகே, சோ தனஞ்சயா, உனக்கு நான் ஞானம் கர்மம் கர்த்தா இதோட சாத்வீக ராஜச தாமச வேறுபாடுகளை எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப அடுத்ததா உனக்கு இந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த புத்தி திருதி இதுவும் 3 வகைப்படும். அதையும் நான் உனக்கு பிரிச்சு சொல்றேன், ஒவ்வொன்றுத்தோடைய இலக்கணமும் சொல்றேன், கவனமா கேளு அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு முதல்ல சாத்வீக புத்தினா எப்படி இருக்கும் அத சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்திஸ் சா. ஒரு நிமிஷம். ஓகே, சா பார்த்த சாத்விகி. பாலசுப்ரமணியன் மாமா. புத்தி பேதம் எது படிக்கிறேன் எது படிக்கிறேன் 30. சாரி பிரவృத்திம் ச நிவృத்திம் ச கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச வேத்தி புத்திஸ்ச பார்த்த சாத்விகி. Sorry, 1 second line I'm not getting. திருப்பி சொல்லுங்க. Second line, madam. இல்ல திருப்பி சொல்லுங்க. பிரவృத்திம் ச நிவృத்திம் ச கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்திஸ்ச பார்த்த சாத்விகி. வந்துதா? முதல்ல யாவ விட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். Okay, sorry, ma'am. That's why I asked you to tell again. Thank you, ma'am. Now you told correctly. Okay, so இங்க சாத்வீக புத்தினா எப்படி இருக்கும்? எந்த புத்தி பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம், அதாவது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அத முழுமையா அறிஞ்சது. சாஸ்திரத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கா. சோ சாஸ்திரத்தை முழுவதுமாக அறிந்தது. அது மாதிரி எது நமக்கு பந்தத்தை விளைவிக்கும், எது நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும், இந்த ஞானம் எல்லாம் அடைஞ்சு இருக்கிற அந்த புத்தி தான் சாத்வீகமான புத்தி அப்படிங்கிற. சோ பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம்னா என்ன? பிரவிருத்தி மார்க்கம்ங்கிறது கர்மயோகம். திருப்பி அதேதான் சொல்லணும். அந்த இது அவ சாஸ்திரம் வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த யஜ்ஞம் தானம் தவம் இதெல்லாம் கர்மங்களை ஒழுங்கா பண்றது. அது மாதிரி நிஷ்காமமா பண்றது, கொஞ்சமும் பயன் மேல பற்று இல்லாமல் பண்றது. எல்லாமே ஒரே கோல், கடைசியில அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலோட செய்யற அந்த கர்மத்தை செய்யறதுதான் பிரவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம்ங்கிறது அப்படியே சாங்கிய யோகம். இது
அதாவது எதுலயுமே மமக்காரம் இது அது எல்லாம் எதுவுமே இல்லாம காமிய கர்மங்களை எல்லாத்தையும் துறந்துடுறது. அதாவது எது நம்மளுடைய என்ன கர்மா சொல்வாது, நைமிஷ்டிக கர்மா நினைக்கிறேன். சோ அதாவது எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் செஞ்சுண்டு எல்லாமே அந்த பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சதா பகவானையே தியானம் பண்ணிண்டு பகவானையே சிந்திச்சுண்டு அவரை பத்தியே பஜனை பண்ணி பூஜை பண்ணி இப்படி இருக்கா இல்லையா. சோ அது நிவிருத்தி மார்க்கம். சோ இத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா சாஸ்திரத்துல, அதெல்லாம் தெளிவா தெரியறது. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த புத்தி தான் சாத்வீக புத்தி. அதாவது ஃபைனல் கோல் அந்த பரமாத்மா அடையறதுக்காக இது இப்படி இப்படி செய்யணும்னு அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த புத்தி சாத்வீகமான புத்தின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சாத்வீக புத்தி உடையவன், அந்த சாத்வீக புத்திங்கிறது தான் நம்மளுக்கு இந்த சம்சார சுழற்சியிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும், நம்மளுக்கு மோட்சத்தை பரமபதத்தை கொடுக்கும். அடுத்தது ராஜச புத்திங்கிறது எப்படி இருக்கும் அத சொல்றான். யயா தர்ம மதர்மம் ச காரியம் சாகாரிய மேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ் சா பார்த்த ராஜசி. பாக்யலட்சுமி மாமி. நமஸ்காரம் மேம். யயா தர்மமதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ் சா பார்த்த ராஜசி. யயா தர்மமதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ் சா பார்த்த ராஜசி. ஓகே, சோ ஆஸ் யூஷுவல் சாத்வீக புத்திக்கு ஆப்போசிட் இது. அதாவது எது தர்மம் எது அதர்மம், எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது அப்படிங்கிற இத சரிவர தீர்மானம் பண்ணாத அந்த புத்தி, அதாவது கரெக்டா அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிற அந்த புத்தி, அந்த திறமை இல்லாத புத்தி தான் ராஜச புத்தி. சோ அந்த ராஜச புத்திங்கிறது எப்பவுமே ஒரு தடுமாற்றத்தோடையே இருக்கும், ஒரு சலனத்தோடையே இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அதோடைய விளைவு என்ன, நம்மளுக்கு பரமாத்மா கிட்ட போக முடியாது, திருப்பியும் இந்த சம்சார சுழற்சியிலேயே இருக்கும். அந்த கிளாரிட்டி இருக்கிறது சாத்வீகமான புத்தி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுல எப்போதும் ஒரு கன்ஃபியூஷன், அதுல இருந்த சலனத்திலேயே இருக்கிறது ராஜச புத்தி. இப்போ தாமச புத்தி எப்படி இருக்கும் அத பார்ப்போம். அதர்மம் தர்ம மிதி யா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதான்ஸ்ச புத்திஸ் சா பார்த்த தாமசி. பாரதியக்கா. அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசா. மண்ணெல்லாம் இல்ல, யாவருக்கும் தான். அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசாவிருதா. ஓகே மேம். அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ் சா பார்த்த தாமசி. அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசாவிருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ் சா பார்த்த தாமசி. ஓகே, சோ தாமச புத்திங்கிறது எப்படி இருக்கும்னா அப்படியே இருக்கத்திலேயே லோயஸ்ட், அதாவது இதுதான் தர்மம் இதுதான் அதர்மம்னு இருக்கு இல்லையா நம்மளுக்கு சாஸ்திரத்துல, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது. அதர்மத்தை தான் தர்மம்னு பண்றது,
தர்மத்தை அதர்மம் நினைச்சுண்டு விட்டுடுறது. இதை நீங்க செய்யணும், கர்மம் இருக்கு இல்லையா, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் செய்யாம இருக்கிறது. அதாவது எதையுமே ஆப்போசிட்டா நினைச்சுண்டு பண்ற அந்த புத்தி, தர்மத்தை அதர்மம்னு நினைக்கிறது, அதர்மத்தை தர்மம்னு நினைச்சு பண்றது, அந்த புத்தி தான் தாமச புத்தி. சோ இந்த தாமச புத்தி இருக்கிறவாதான் இந்த நாஸ்திகம் பேசிட்டு திரிவா. அது மாதிரி சாஸ்திரத்தை இதெல்லாம் பொய் அது இதுன்னு சொல்லி சாஸ்திரத்தையே எதிர்ப்பா. தன்னுடைய பெற்றோர்களையே அவமதிப்பா. அது மாதிரி இந்த கடமைகள் கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நேர்மாறா நடந்துப்பா. எதுலயுமே ஒரு திருப்தி இல்லாமையே இருப்பா. தேவையில்லாத ஆடம்பரம் பண்ணிட்டு இருப்பா, பொய் பேசுவா, மத்தவாளுக்கு துன்பத்தை விளைவிப்பா, மனசுக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி நடந்துப்பா. இந்த மாதிரி அத்தனை பாவ செயல்களையும் இந்த மாதிரி பண்றது, இதுதான் தர்மம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழறது பாரு, அதுதான் தாமச புத்தி உடையவர்கள் செய்யறது. சோ தாமச புத்தினா இதுதான். இது நம்மளுக்கு துளியும் இருக்கப்படாது அப்படிங்கறதுக்காக தான் இதையும் நம்மளுக்கு சொல்றேன். அப்படியே நம்மள அது நரகத்துல போய் தள்ளி விட்டுடும். ஓகேவா? இப்போ 3 புத்தியும் என்ன மாதிரி அப்படின்ற அந்த இலக்கணம் பார்த்தோம். புத்தி பார்த்துட்டோம். இப்போ திருத்தினா என்ன சொன்னேன்? மன உறுதி. சோ எது சாத்வீகமான திருத்தி, ராஜச திருத்தி, தாமச திருத்தி. திருத்தினா என்ன? ஒரு வைராக்கியம், மன உறுதின்னு சொல்வோம் இல்லையா, அது. சோ சாத்வீக திருத்தி எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். திருத்யா யயா தாரயதே மனः பிராணேந்திரிய கிரியாः யோகே நாவ்யபிசாரிண்யா திருதிஸ் சா பார்த்த சாத்விகி. சித்ரா மேம். நமஸ்காரம் மேம். அக்கா நெக்ஸ்ட் நான் சொல்றேன். சாரி, நடுவுல நான் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். சாரி. ஓகே. धृत्या यया धारयते मनः प्राणेन्द्रियक्रियाः योगेनाव्यभिचारण्या धृतिः सा पार्थ सात्विकी. धृत्या क्रियाः योगेनाव्यभिचारण्या धृतिः सा पार्थ सात्विकी. இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுங்கப்பா, செகண்ட் டைம் நெட்வொர்க் போயிடுது. ஓ சாரி மேம். धृत्या यया धारयते मनः प्राणेन्द्रियक्रियाः योगेनाव्यभिचारिण्या धृतिः सा पार्थ सात्विकी. இப்போ கிளியரா இருந்ததா மேம்? எஸ்மா. தேங்க்யூ மேம். சோ சாத்வீக திருதி, அதாவது சாத்வீக அந்த உறுதி எப்படிப்பட்டது அப்படின்னா, மனம் புலன்கள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுல உறுதியோட வைத்துன்னு இருக்கிறது, எல்லாத்தையும் அந்த பரமாத்மா மேலேயே ஈடுபடுத்துறது. சோ அவன் மனச வசப்படுத்த முடியும், புலன்களை வசப்படுத்த முடியும் அவனால. சோ அந்த உறுதி அவனுக்கு இருக்கும். அதுதான் சாத்வீக திருதி அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த உலக போக விஷயங்கள்ல கொஞ்சமும் பற்று இல்லாமல் அதுலயும் உறுதியா இருக்கிறது. அது மாதிரி மனசுல கொஞ்சமும் சஞ்சலம் ஏற்படாமல் உறுதியா இருக்கிறது. சோ இந்த மாதிரி தன்னுடைய புலன்களையும் மனதையும் ஒரு கட்டுப்பாட்டுல வைத்துன்னு இருக்கிறது தான் சாத்வீக திருதி. எல்லாத்தையுமே யூ ரூட்டட் டு பரமாத்மா. அந்த ஒரு பரமாத்மாவை அடையறதுக்காக மனசு புலன்கள் எல்லாத்தையும் வசப்படுத்தி உறுதியா வச்சுட்டு இருக்கிறது தான் சாத்வீக திருதி அப்படின்னு. சோ அந்த சாத்வீக திருதி இருந்ததுன்னா அது உன்னை சீக்கிரம் பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றேன். ராஜச திருதி அது என்ன? ராஜசனாலே நம்மளுக்கு தெரியும் ஆசை. அததான் ஆசைங்கிற அந்த ஒரு டேர்ம் தான் மெயின் ராஜசத்துக்கு இலக்கணம். சோ அதோட உறுதி எப்படி இருக்கும்? நேச்சுரலி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். யயா து
தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ் சா பார்த்த ராஜசி. தாரணி மேம். யயா தூதர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி. யயா தூதர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி. சரி, யயா தூன்னு இழுக்கப்படாது. யயா துதர்ம காமார்த்தான் அப்படி ஓகே சொல்லு. மேம், ஓகே மேம், புரியல, அது சரி, மட்டும்தான். ஓகே மேம். சொல்லணுமா திருப்பி? இல்ல, நானா வந்துடுத்தோம். அது ஒன்னே ஓகே மட்டும்தான். ஓகே மேம். ராஜச திருதி அப்படிங்கிறது உறுதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவளுக்கு அந்த புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ. சோ அந்த புருஷார்த்தங்களை அடையறதுக்குள்ள இருக்கிற அந்த உறுதி தான் தாமச இது உறுதி. தாமச திருத்தி ராஜச திருத்தி அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு இத அடையறதுல உறுதியா இருக்கு இல்லையா, அந்த திருத்தி தான் ராஜச திருத்தி அப்படின்ற. சோ அதாவது என்ன, பயன் மேல் ஒரு கர்மத்தை பண்ணி அந்த பயன் மேல பற்றோட செய்யறான் இல்லையா, இது கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு பண்ற அந்த அதுல அது கிடைக்கிறதுக்காக நீ உன்னுடைய கர்மத்தை உறுதியோட பண்ற. சோ பயன் மேல் விருப்பம் வச்சுண்டு பண்ணக்கூடிய அந்த கர்மங்களை உறுதியோட பண்றோம் இல்லையா, அதுதான் ராஜச திருத்தி அப்படின்னு சொல்றான். சோ செல்வம் அந்த போகங்கள் கிடைக்கணும், அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு நினைச்சுண்டு இவ பண்ணுவா. அதுதான் ராஜச திருத்தி. அதுக்காகவே மன உறுதியோட அந்த வேலையை செய்வா. சில பேர் சொல்லுவா, எனக்கு இந்த கோடீஸ்வரன் ஆறுது அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு கார் வாங்குறது தான் வாழ்க்கையோட லட்சியம். இதெல்லாமா லட்சியம் நம்மளுக்கு? ஆக்சுவலா இந்த பரமாத்மாவை அடைவதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்றவா கோடியில ஒத்தராதான் இருப்பா. அதுதான் உண்மையான லட்சியமா இருக்கணும். பாக்கி இதெல்லாம் ஒரு திருப்பியும் நம்மளை இந்த சம்சாரத்திலேயே சுழல விடக்கூடிய லட்சியங்கள் தான் பாக்கி எல்லாமே. அதுதான் சொல்றேன். சோ அந்த மோட்சம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நினைக்காம இந்த போகங்கள் தான் வாழ்க்கையுடைய லட்சியமா நினைச்சுண்டு அந்த பற்றின் காரணமா அத பிடிச்சுண்டு அதுதான் லட்சியம்ன்ற அந்த உறுதியோட இருக்கிறது தான் ராஜச திருத்தி. இப்போ தாமச திருத்தி எப்படி இருக்கும்? யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ் சா பார்த்த தாமசி. காயத்ரி மேம். எஸ் மேம். அடுத்த மேம் கேக்குதா? சொல்லுங்க. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்ஸா பார்த்த தாமசி. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்ஸா பார்த்த தாமசி. ஓகே, சோ இந்த தாமச திருத்தி அப்படின்னா என்ன உறுதி அப்படின்னா, பிறருக்கு தீங்கு நினைச்சுண்டு அதுல உறுதியா இருப்பான். எப்படியாவது அவனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா இருக்கிறது இல்லையா. உள்ளத்துல எப்போதும் அவளுக்கு பிறருக்கு என்ன செய்யலாம், தீங்கு செய்யலாம் அப்படின்னே நினைச்சுண்டு அதுலயே மனசுல வச்சுண்டு
பாக்கி எதுலயும் மனசை செலுத்தாம எதுல உறுதியோட இருக்கிறது, இதெல்லாம் தான் தாமச திருப்தி அப்படிங்கிறது. அதே மாதிரி எப்போதும் ஒரு மந்தத்தன்மை இருந்துட்டே இருக்கும். ஒரு மழுங்கல் சொல்வார், மூளை மழுங்கி படுத்தும்பாலே அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி எக்ஸஸ் சோர்வு, உறக்கம் இதெல்லாம் இருக்கும், அவளை குடிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி எப்போதும் ஒரு கவலை. அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, நிறைய பணம் சம்பாதிச்சா கூட ஒரு இது இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. ஐயோ இதெல்லாம் நாளைக்கு இதுவாயிடுமோ, யாராவது களவாடின்னு போயிடுவாளோ அப்படின்னு, இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு. அதே மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு வெளியில கிளம்பினா ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, நம்ம செத்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுவா அப்படின்னு. அதாவது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இது, அந்த மாதிரியே ஒரு நினைப்புல இருப்பா. ஒரு கவலையிலையும் ஒரு படபடப்புலயுமே எப்பவுமே இருக்கா. அதனாலேயே முக்காவாசி அவ சோகத்திலேயே ஆழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்ல, இவாளுக்கு கர்வம் அதெல்லாமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு கவனம் இல்லாத தன்மையோட இருப்பா இவா எல்லாரும். சோ இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இதெல்லாமே ஒரு தாமச திருப்தியில சேரும். இது எல்லாமே நம்மளுக்கு தீங்கை தான் விளைவிக்கும். அதனால இந்த தாமச திருப்திங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா கைவிடணும். ராஜச தாமச திருப்தி இருக்கக்கூடாது. இதுல உறுதியா நம்ம இருக்கக்கூடாது. போகங்கள் அடையறதுல உறுதி இருக்கக்கூடாது. அது மாதிரி பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறதுலயும் உறுதி இருக்கக்கூடாது. சாத்வீக திருப்தி, அதாவது இந்த பரமாத்மாவை அடைவது மட்டும்தான் என் லட்சியம் அப்படின்னு அதுல உறுதியா இருந்து மனசையும் புலன்களையும் வசப்படுத்தி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுண்டு தேவையில்லாத இந்த சிறிய போகங்கள்ல மனச அலைப்பாய விடாம இருக்கணும். அதுதான் உண்மையான திருப்தி அப்படின்னு சொல்றேன். சோ எல்லாத்துலயுமே இந்த 3 குணங்களுடைய இதையும் நம்மளுக்கு எடுத்து கிளீனா சொல்றா. சோ சொல்லும் பொழுதே நம்மளுக்கு தெரியணும் எந்த குணம் நம்மளுக்கு மேலோங்கி இருக்கணும், எதுக்கு we have to work towards அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனா புரியுது. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தது லாஸ்டா பார்த்தது புத்தி திருப்தி. இது 3 குணங்களுக்கும் உரிய அந்த புத்தி திருப்திய நம்ம பார்த்தோம். இப்போ சுகம், சாத்வீக சுகம்னா என்ன, ராஜச சுகம்னா என்ன, தாமச சுகம்னா என்ன அப்படிங்கறத விவரிக்க போற. சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. கீதா குரு மாமி. சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. ஓகேவா? பியூட்டிஃபுல். தேங்க்யூப்பா, தேங்க்யூடா. நெக்ஸ்ட், யத்த தக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க, அந்த மாவை அடிச்சுட்டு போட்டுக்கோங்க. ஆத்ம புத்தி பிரசாதஜம். கீதா வைத்தியநாதன் மாமி. தக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபவம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். தக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். ஓகே, சாத்வீக சுகம். எது உண்மையான சுகம்? சாத்வீக சுகம் தான். அது என்ன சாத்வீக சுகம் அப்படின்னா, இந்த உலக போகங்கள் எல்லாமே என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடியது அப்படின்னு
மனசார அதை உணர்ந்து அந்த உலக போகங்கள் மேல இருக்கிற பற்ற கம்ப்ளீட்டா அகற்றி அந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலேயே எப்போதும் சிந்தனையா இருந்து தன்னுடைய அந்த பயிற்சி எப்பவுமே மனசு பரமாத்மாட்டியே லயிச்சு இருக்கிற அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த சாதகனுக்கு தான் இப்பேற்பட்ட சாத்வீக சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. சோ இந்த போகங்கள் எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் இது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்டான சுகம் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒர்க் பண்றவா, அந்த சாதனைய பண்ணிட்டு வாழ்க்கையை கடக்கிறவா அடையும் சுகம் தான் சாத்வீக சுகம் அப்படின்னு சொல்றா. சோ அவ தன்னுடைய மனத்தையும் புலன்களையும் அடக்கிப்பா. அவ ஒரு விவேகத்தோடையும் வைராகியத்தோடையும் சாதனைகளை புரிவர் அந்த பரமாத்மாவை அடையறது அப்படின்னு சொல்றான். சோ இது ரொம்ப அழகா இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா. என்ன அப்படின்னா, இப்போ சின்ன பசங்க எடுத்துக்கோங்க, ஸ்கூல் போற பசங்க இருக்கா, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் எல்லாமே ஸ்கூல் போற பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவள்கிட்ட போய் நீ நல்லா படிச்சாதான் நீ பெரிய ஆளா ஆகலாம், உனக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படி, டியூஷன் போ, அது இதுன்னு அனுப்பினா அவளுக்கு அந்த விளையாடுறது அதுதான் அவளுக்கு சுகம்னு நினைச்சுன்னு இருக்கும். குழந்தைகள் தானே. சோ அவளை நீ படி, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம சொல்லும் பொழுது அவளுக்கு அது ஒரு ஐயோ இப்படி கஷ்டமா இருக்கே, அவளுக்கு அது ஒரு துன்பமா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. பட் அவளுக்கு தெரியாது அதுதான் நம்மள பிற்காலத்துல நம்மளுக்கு நல்லதை தரும் தெரியாது. அந்த நேரம் அவளுக்கு அது துன்பம் தரக்கூடிய ஒரு செயலா இருக்கும். எப்ப பார்த்தாலும் படி இது அதுன்னு சொன்னா துன்பமும் அது அவளுக்கு கஷ்டமாவும் இருக்கு இல்லையா? ஆனா அதுதான் பின்னாடி அவளுக்கு அதே மாதிரிதான் இதுவும். இந்த சாத்வீக சுகம் வரத்துக்காக அந்த சாதனைய நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, இப்போ மனச அடக்கு, புலன அடக்கு, போகங்கள் மேல பற்ற குறை அப்படின்லாம் சொல்லும் பொழுது முதல்ல அதை பார்த்தா சிரமமா இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ இது இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ துன்பமா இருக்கே, இவ்வளோ கடினமா இருக்கே அப்படின்னு ஆரம்ப காலத்துல இருந்தாலும் போக போக அதுதான் நம்மள அமிர்தமா, அது நம்மளுக்கு சுகம், உண்மையான சுகமா இதுதான் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். போக போக ஆரம்பத்துல அது மேல ஒரு கஷ்டமா இருக்கே, துன்பமா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். சோ ஒன்ஸ் அந்த சாதனைய பண்ண ஆரம்பிச்சு, அந்த பகவான் மேல இடைவிடா தியானம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்ச அப்புறம் இதுதான் உண்மையான சுகம், இதுதான் அமிர்தம் சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகத்தை ஒன்ஸ் நீ அடைஞ்சிட்டேன்னா உனக்கு மத்த எல்லாமே சி இதெல்லாம் ஒரு சுகமா அப்படிங்கறத அப்பதான் நீ முழுமையா ரியலைஸ் பண்ணுவ. அது வரைக்கும் உனக்கு இந்த போகங்கள்லயே தான் மனசு சுத்திண்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த இதை நம்ம அதான் சொல்லுவா இல்லையா, ஒண்ணு அமிர்தத்தை நம்ம போய் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா தான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். பாக்கி எல்லாம் இதெல்லாம் ஒன்னும் பெரிய இது இல்லை. அந்த அமிர்தம் எவ்வளோ எப்பேற்பட்டது அப்படின்னு. அது மாதிரி இந்த பரமாத்மாவை மனசுல நம்ம தியானம் பண்ணிட்டு கிடைக்கிற அந்த அழிவற்ற அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிச்ச அப்புறம் தானாவே இந்த உலக போகங்கள் மேல இருக்கிற அந்த இதெல்லாம் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்பமான இது அப்படின்ற அந்த நினைப்பு நம்மளுக்கு வந்துடும். சோ இந்த மாதிரி நம்ம அந்த பரமாத்மாவை இடைவிடாம தியானம் பண்ணி அந்த பயிற்சிய பண்ணிட்டே இருந்தா நம்மளுடைய மனம் தூய்மை அடைஞ்சு இந்த சாத்வீக சுகம் மனசுல நிரம்பும். ராஜச சுகம்னா என்ன தெரியும், போகங்கள் மேல ஆசை, அதை அடைஞ்சு அதுல கிடைக்கிற சுகம் தான் ராஜச சுகம். அடுத்தது அதான் பார்க்க போறோம். பட் அந்த சுகம்ங்கிறது அழியக்கூடிய சுகம், அது பெர்மனன்ட் கிடையாது. விஷயேந்திரிய சம்யோகாத் யத் ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம்.
ஹேமா ரவிக்குமார் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் இல்ல இல்ல விஷமிவ வரைக்கும் தான். பரிணாமே விஷமிவ பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். ஓகே, சோ இதை நம்ம முக்காவாசி நம்மளே யூகிக்க முடியும். ராஜச சுகம்னா என்ன? நம்மளுடைய மனசு புலன்களை இந்த போக பொருட்கள்ல ஈடுபடுத்தி அதுல கிடைக்கிற சுகம் தான் ராஜச சுகம். சோ இந்த சுகம் நம்மளுக்கு சுகம் மாதிரி தோன்றதே தவிர அது ஆக்சுவல் சுகம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். சோ இது இந்த சுகம் நம்மள சம்சாரத்திலேருந்து விடுவிக்காது, திருப்பியும் இந்த சைக்கிள்லயே தான் சுழல விடும். சோ எத்தனையோ பிறப்புகள் திருப்பியும் பிறக்க வேண்டி இருக்கும். அதுதான் இது போக பொருட்கள் மேல அந்த ஆசை, அத கிடைக்கிறதுல அது கிடைச்சா அதுல கிடைக்கிற சுகம், அதுதான் ராஜச சுகம் அப்படிங்கிற இது உண்மையான சுகமே கிடையாது. சோ இதுல என்ன ஆகும்னா ஒரு தீராத ஆசை இருக்கு, இந்த போகங்கள் மேல ஒரு தீராத ஆசை இருக்கு. அது கிடைச்சா நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது ராஜச சுகம். அப்படி அது கிடைக்காம போச்சுன்னா துன்பமும் வருது அதனால. சோ இது சுகம் பெர்மனன்ட் உனக்கு சுகம் கொடுக்குங்கிறதே கிடையாது, துன்பம் வருது. அதே மாதிரி அது கிடைச்சு அதுக்கப்புறம் அது நம்மள விட்டு போனா அது நம்மள துக்கத்துல தள்ளி விடுறது. அதே மாதிரி இது மத்த தீய குணங்கள் போட்டி பொறாமையிலெல்லாம் தள்ளி விடுறது நம்மள. சோ இந்த மாதிரி பலவித துன்பங்களை விளைவிக்க கூடியது. அந்த தாமச சுகம்ங்கிறது கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போகங்கள் நம்மளை விட்டு பறிப்போனா அது நம்மள அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு தள்ளி விட்டுரும். அதனால்தான் இத சொல்ற பெர்மனன்ட் கிடையாது. ராஜச சுகம்ங்கிறது பெர்மனன்ட் கிடையாது, ஒரு க்ஷண மாத்திரம் கிடைக்கக்கூடிய சுகம் தான் இது ராஜச சுகம். ஆனா உண்மையில இது துக்கம் அப்படின்னு சொல்றார். இது சம்சார பந்தத்துல இருந்து நம்மள விடுவிக்கவும் விடுவிக்காது. இப்ப அடுத்தது தாமச சுகம். இதெல்லாம் ஒரு சுகத்திலேயே கணக்கு கிடையாது, பட் அதுவும் ஒரு இலக்கணம் சொல்றார். என்ன சொல்றார்? யதக்ரே சாணுபந்தே ச சுகம் மோகன மாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத் தாமச முதாஹிருதம். ஹேமசித்ரா மேம். यदग्रे चानुबन्धे च सुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्तं तत्तामसमुदाहृतं यदग्रे चानुबन्धे च सुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्तं तत्तामसमुदाहृतम्. இது ஒரு சுகமே இல்ல, ஒரு ஹோப்லெஸ்ஸான சுகம். இப்போ கம்ப்ளீட்டா நீ எதுவுமே பண்ணறதுக்கு இல்ல, படுத்துட்டே இருக்க, சோர்ந்து படுத்துட்டு இருக்க, அப்பாடா எந்த வேலையும் இல்ல, இதுதான் சுகம்னு இருக்க பாரு, அது பேர் சுகமா? ஆலசியம், அதாவது ஒரு லேசினஸ் சொல்லுவா இல்லையா, அது மாதிரி தூங்கிண்டே இருக்கிறது. அந்த நேரம் உனக்கு அது சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது பெர்மனன்ட் சுகமா கிடையாது. ஏன்னா அதனால உடம்புல 1000 வியாதி வரும், வைக்க வரும், எவ்வளவோ இருக்கு. அதனால சோம்பல், இந்த உறக்கம், அது மாதிரி எதுலயுமே ஒரு கவனம் செலுத்தாம அப்படியே விட்டுடுறது. இப்ப இந்த கர்மம் செய்யணும், ஆமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்யாம இருக்கிறது. இதெல்லாம் உனக்கு ஒரு பெர்மனண்டான சுகமா? சுகமே கிடையாது.
சோ இது வந்து ஒரு அந்த நேரத்துக்கு மனசுக்கு வந்து அது சுகம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு விதமான ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அது வந்து ஒரு சுகமே கிடையாது. சோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவா அடுத்த பிறவியில வெறும் ஜடப்பிறவி தான் எடுப்பான். ஒரு புழுப்பூச்சி கூட இல்ல, வெறும் ஒரு மலையாவோ இல்ல மரமாவோ தான் பிறப்பான் அப்படின்னு சொல்றா. அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு சுகம் இது. நேச்சுரலி திருப்பியும் நம்மள அந்த சம்சார சுழற்சியில அது கொண்டு தள்ளறது. சரியா? சோ இப்போ இந்த 3 விதமான சுகங்கள் பத்தியும் நம்ம பார்த்தோம். சோ இப்ப என்ன லாஸ்டா சம்மரி மாதிரி சொல்றார் அப்படின்னா, இந்த பகவான் படைச்ச அத்தனை பொருட்களுமே இந்த 3 குணங்களால் ஆனவைதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த பீடிகை எல்லாம் போட்டுன்னு வர்றார்? கடைசியில பக்தி யோகத்துக்கு வருவார் பாருங்க, அப்படியே அழகா அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணின்னு வருவா பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா வந்து ஃபைனலா நம்மளோட கண்டென்ட்டுக்கு வருவார். சோ இப்ப என்ன சொல்ல போற, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை படைப்பும் இந்த 3 குணங்களால் ஆனவைதான் அப்படிங்கறத சொல்றேன். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் யதேபிஸ் ஸ்யாத் த்ரிபிர் குணைஹி. ஹேமாவதி மாமி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம் யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ. சாரிமா. ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம் யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ. ஓகே. சோ அதுதான் இங்க சொல்றேன். நான் சொன்னதுதான், இந்த பிரகிருதியில என்ன பிராணியா இருக்கட்டும், என்ன ஜீவராசியா இருக்கட்டும், எல்லா பொருட்களுமே, ஜீவராசின்னு இல்ல, எல்லா பொருட்களுமே இந்த 3 குணங்களால் ஆனவைதான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம், இந்த குணங்கள் அப்படிங்கறது எப்படி இன்றியமையாதது, இது இல்லாம எந்த பொருளும் இல்லை அப்படிங்கறத சொல்லி முடிச்சுட்டு இப்ப திருப்பியும் நம்மளுக்கு வந்து அந்த கர்மயோக இதுக்கு நம்மளுக்கு வர்றது. இப்ப என்ன சொல்ல போறார் அப்படின்னா, அந்த தியாகம்ங்கிறது தான் கர்மயோகம்னு இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த கர்மயோகம் வந்து ஒவ்வொரு வர்ணத்தவாளுக்கும் இயல்பாகவே சில கர்மங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணத்தவர்களுக்கும் உரிய அந்த கர்மம் என்ன அப்படிங்கறது சொல்ற. சோ இது எதுக்கு இப்ப சொல்ற, இப்ப இதுல இருந்து வந்து க்ஷத்ரியனுக்கு உரிய கர்மம் இதுதான், ஆகவே அர்ஜுனா பண்ணு அப்படின்னு சொல்லறதுக்காக தான் இப்போ ஸ்லோவா டாபிக் உள்ள வர. இப்போ 4 வர்ணத்தவர்களுக்கும் உரிய கர்மங்கள் என்ன, இயல்பாகவே அவர்களுடைய கர்மம் என்னங்கிறது தான் சொல்ல போற. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. இந்து மேம். Yes, ma'am. Brahmana Kshatriya Visham Shudranam cha Parantapa Karmani Pravibhaktani Swabhava Prabhavai Gunaihi. Brahmana Kshatriya Visham. Brahmana Kshatriya Visham. Brahmana Kshatriya Visham. Brahmana. Brahmana
கரெக்டா மேம்? பிராமண பிராமண சத்ரிய விஷாம் ஒரு இக்கு சூத்ரானாம். போட்டுக்கோங்கப்பா. பிராமணக்கு அப்புறம் ஒரு இக்கு போட்டு ஷ சொல்லுங்க. ஓகே ஏன்னா க்ஷத்ரிய. ஓகே. பிராமண சத்ரிய விஷாம் எஸ், சூத்ரானாம் ச பரந்தப. என்ன மேம்? இதான் கரெக்ட். ஓகே. கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைகி. ஓகே, இன்னும் ஒரு வாட்டி ரைட். சொல்றேன். சொல்றேன் மேம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ரானாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைகி. ஓகே, சோ பிராமணர், க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரர் 4 வர்ணத்தார்கள் இருக்கா. அவாளுக்குன்னு குணங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிராமணர்கள்ங்கிறது சாத்விக குணம், க்ஷத்ரியர்கள்ங்கிறது ரஜோகுணம் ஜாஸ்தி, சாத்விகம் கம்மி. வைஷ்யர்கள்ங்கிறது தமோ குணம் ஜாஸ்தி, ரஜோகுணம் கம்மி. சூத்ரர்கள்ங்கிறது ஃபுல்லா தாமச இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அவளுடைய இயல்பு குணம் அப்படின்னு சொல்றா. சோ அவளுடைய இயல்பான கர்மங்கள் என்ன அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பிராமணர்களுடைய இயல்பான கர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்றேன். ஷமோ, தமஸ், தபஸ், சௌச்சம், க்ஷாந்தி, ரார்ஜவ, மேவ ச. ஞானம், விஞ்ஞான, மாஸ்திக்யம், பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ஜெயா ராஜசேகர் மாமி. शमो तमस्तपश्चौचं शान्तिरार्जवमेव च ज्ञानौ विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्म स्वभावजम् शमो तमस्तपश्चौचं शान्तिरार्जवमेव च ज्ञानौ विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्म स्वभावजम्. ஓகே, சோ பிராமண இயல்பான கர்மங்கள் என்னென்ன ஒரு பிராமணனுக்கு அப்படின்னு சொல்றா இங்க. சோ இது சாந்தி கிடையாது. அந்த இதுல சௌச்சம்க்கு அப்புறம் சாந்தி ஏற்கனவே நான் இதுல சொல்லியிருக்கேன். இது தேவி மகாத்மியம் படிக்கும்போது சாந்திக்கும் க்ஷாந்திக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு KSH வரும், சாந்தி. சாந்திங்கிறது பொறுமைன்னு வரும், சாந்திங்கிறது அமைதின்னு வரும். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்து சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் பிராமணாலோட இயல்பான கர்மம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சமம். சமம் அப்படின்னா மனசு எப்போதும் அமைதியா வச்சுக்கிறது. அதாவது இந்த உலக போகங்கள்ல எப்ப பார்த்தாலும் தன்னுடைய சிந்தனைய அதுல செலுத்தாம இருக்கிறது, மனசை அடக்குதல், அதுதான் சமம். அடுத்தது தமம். தமம்ங்கிறது என்ன அப்படின்னா புலன்களை அடக்கிறது. முதல் இது சமம்ங்கிறது மனவடக்கம், அடுத்தது புலனடக்கம், அடுத்தது தப்பனா தபஸ், அதாவது தவம் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இந்த விரதங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது, அதெல்லாம் அதாவது எளிமையா இருக்கிறது, அது தபஸ்ல வரும். அப்புறம் சௌச்சம். சௌச்சம்ங்கிறது தூய்மை அப்படின்னு அர்த்தம். புற தூய்மை, அக தூய்மை, அதாவது மனசு, புலன்கள், உடல் எல்லாத்தையுமே தூயதாக வைத்துக் கொள்ளுதல், மாசு இல்லாம பாத்துக்கிறது, அது சௌச்சம். அப்புறம் சாந்தி. சாந்தினா பொறுமை. யாராவது நம்மளுக்கு கெட்டது பண்ணா கூட உடனே ரிவெஞ்சு ஆக்ஷன்னு இறங்காம பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், இதெல்லாம் இயல்பான பிராமண கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா எப்போதும் நேர்மையா இருக்கிறது. ஒரு இது என்ன சொல்லுவார், இதெல்லாம் இல்லாம இருக்கிறது, ஒரு பிடிவாத குணம் எல்லாம் இல்லாம
ஆம், எப்போதும் நேர்மையா இருக்கிறது, அதுதான் ஆர்ஜவம் அப்படின்பா. அப்புறம் ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம் அப்படின்னா நம்ம கடவுள் நம்பிக்கை, எப்பவுமே நம்மளுடைய சாஸ்திரத்து மேலேயும் கடவுள் மேலேயும் வேதத்து மேலேயும் நம்பிக்கையோட இருக்கிறது, அதை மதிக்கிறது, ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறது, அதுதான் ஆஸ்திக்யம். அப்புறம் ஞான விஞ்ஞானம் நம்மளுக்கு தெரியும், அதாவது சாஸ்திரங்களை படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய அந்த உபதேசங்களை தெரிஞ்சுக்கிறது, அது ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது அதை அனுபவிக்கிறது, அதுதான் ஞான விஞ்ஞானம். சோ இதெல்லாம் பிராமணர்களுக்குடைய இயல்பான கர்மங்கள் அப்படின்னு சொல்லி இத்தனையும் லிஸ்ட் பண்றான். ஷம, தமம், தபஸ், சௌச்சம், சாந்தி, ஆர்ஜவம், ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம், இது எல்லாமே பிராமணர்களுடைய இயல்பான கர்மங்கள். இப்ப அடுத்தது க்ஷத்ரியர்களுடைய இயல்பான கர்மங்கள் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஷௌரியம், டைம் இருக்கா இல்ல இது அடுத்த வாரம் பார்க்கலாமா? கொடுங்களேன். என்னமா? இந்த 2 ஸ்லோகம் தானே முடிங்களேன். இல்லம்மா, டைம் ஆயிடும், ஏன்னா ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு. இது முடிச்சு அடுத்ததுல 2த்தையும் சேர்த்து சொல்லிடுவா, வைஷ்ய சூத்ராவோட சேர்த்து சொல்லிடுவா. வேண்டாம்மா, அவசரமா எதுக்கு முடிக்கணும்? இல்ல அப்படி சொல்லல மேம். ஓகே மேம். கவிதா மேம் எண்டிங் ஸ்லோகா சொல்லுவாங்க. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ॐ तत्सत्।